விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒரு 60-40 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதியும் 4ஆம் அதியும் 8ல் உட்காண்டிருக்காருங்க. உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அலைச்சல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே இருக்குங்க. அதனால் என்னெல்லாம் பண்ணணுன்றது ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த மாதிரி அலையணும் அப்படின்னு சொன்னாங்க, அப்படி பிளான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய இந்த கால்ஸ் பார்ப்பாங்க. இந்த ஃபனல் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சேல்ஸை பொறுத்த வரைக்கும். அதை மாதிரி நீங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய அலைச்சலை அதை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு அடுத்த மாதம் கிடைக்குங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி அலைச்சல் கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ரிசல்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும் இந்த மாதத்தில். ஸோ ஏன்னா குருவினுடைய பார்வை 4ஆம் ஆதி 8ல் உட்காண்டிருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதியும் உங்களுடைய கன்வர்ஷன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் ஆதி செவ்வாயும் 7ஆம் ஆதியும் 12ல் உட்காண்டிருக்காருங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். விரயங்கள் ஏற்படுறதுக்கான மெடிக்கல் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க. இல்லை கல்விக்காக செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும். சுப செலவாக இருந்தால் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் எப்போதுமே சுபமாக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு என்னுடைய சஜஷன்ஸாக இருக்குங்க. அப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் ஆதி, அதாவது சூரியன் பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்றிருக்குங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவருடைய பார்வையினால் நீங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சம் பெறுறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். உங்களுடைய தந்தையினுடைய வழியிலையும் உங்களுக்காக உங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையுங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது அவருக்கு இரத்த அழுத்தங்களாக இருக்கலாம், இல்லை மன அழுத்தங்களாக இருக்கலாம். இதை மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் என்னன்றது ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் செக்கப் இது மாதிரி ஒரு ரெகுலராக இது போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த கேது உங்களுக்கு தருவார். மேலும் ஒரு புதிய ஒரு ஆன்மீகவாதியை சந்தித்து அவர்களுடைய அனுகிரகம், அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். குலதெய்வத்தினுடைய வழிபாடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக அமையுங்க. மேலும் சனியானவர் உங்களுக்கு 4ஆம் ஆதி உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடுகள் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு, திருமணம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு, தடங்களோடு கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான. ஏன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பேசி வச்சுருவீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாங்க, நான் ஃபாரின் போயிட்டு பண்ணிக்கிறேங்க, அதுக்கப்புறம் மேலே ஃபாரின் இது போயிட்டு படிச்சுட்டு பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பேசுகிறதுக்கான ஒரு அமைப்புகள் ஏற்படுங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரத்தினால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்காகவும் உங்களுடைய அண்ணா இல்லை அக்கா அதை மாதிரி இருக்கவங்களாலையும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் யாரென்னெல்லாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு 22 வயசில் அவங்களுக்கு கல்யாண யோகம் வந்துடும். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள்
பேச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய தசை வந்து பார்த்திங்கன்னா 43லேருந்து 50 இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சில பல குழப்பங்கள் நிலபுலன்களில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வந்து ஒரு 50 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த 50லேருந்து அந்த ராகுனுடைய பார்வை இருக்கும். ஒரு 53 வயசில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். புதிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேலும் பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு வேலிடைலாகவே இருக்கும். அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய தசை பார்த்திங்கன்னா ஒரு 36லேருந்து 43 வயசு வரைக்கும் இருக்கும். மேலும் வந்து ராகுனுடைய பார்வை 43லேருந்து 60 வயசு கிட்டத்தட்ட இந்த செவ்வாயினுடைய தசைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேலும் வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் 4 வாட்டி 4 பேருக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டங்களில் புதிய ஸ்டார்ட் அப்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டெம்பரரியாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஜேவியில் போயிட்டு அதாவது ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ணும்போது ஒரு டெம்பரரி வெஞ்சரில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இதுவே பர்மனெண்ட்டாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வாய்ப்புகளும் நல்ல புத்தி கூர்மைக்கான ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஆற்றல் வந்து வெளிப்படுறதுக்கூடிய இந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தாயாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில பல பிரச்சனைகள் உடல்நலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சிலர் வந்து யாரெல்லாம் வந்து விவசாய தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நல்ல ஈல்டு கிடைக்கும். ஒரு கஷ்டத்தோட ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் வந்து ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்க. நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு தலைமை பண்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கமாண்டிங் ஃபோர்ஸில் உங்களை ராசியாதிபதி 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தலைமை பண்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வந்து சக்ஸஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைமை பண்பு வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த பலன் வந்து குரு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. சில பல பிரச்சனைகள்லாம் ஃபேமிலியில் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து சுமூகமாக அந்த பேசி தீர்த்துருவீங்க. மேலும் வந்து கட்டுமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கும் மற்றும் நிலப்புலன்கள் வாங்குவதற்கும் பிரயத்தனம் செய்து ஒரு சக்ஸஸாக அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 10ல் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய 11ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கு, 6ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் கூடிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து திரைத்துறை சின்ன துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக கைட் பண்ணி கொடுப்பாங்க. மேலும் ஒரு தலைமை பண்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு பிஸ்னஸ் வர்றதுக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பண்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையக்கூடியதாக இருக்குங்க. 12 ராசிகளுக்கான இந்த ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசி ஜாதகத்தை பற்றி அறிய ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்டு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாங்க.